இயேசு உனக்குள்ள இருக்கிறாரான்னு டெஸ்ட் பண்ணி பாரு, பரீட்சித்து பாரு. நீ பரீட்சைக்கு நீ ஆயத்தப்பட்டு இருப்பாயானால் எந்த சூழலில் ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டு. இன்றைக்கு பாருங்க, அநேக நேரங்களிலே ஏன் தோற்று போகிறோம்? தேவனுடைய பிள்ளை தானே, விசுவாசத்தின் மகன் தானே, நீ எப்படி தோற்று போக முடியும்? வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறதிலே குறைவுபடுகிற போது. பவுல் சொல்லுகிறான், நீங்க 1 கொரிந்தியர்ல வாசிக்கிற போது நான் சொன்ன அந்த வார்த்தைகள் தேவனுடைய பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் பாருங்க, அந்த கொரிந்து சபைக்கு எழுதுகிற போதெல்லாம் சிறுகட்டு போன கொரிந்து சபையோடு கூட பேசுகிறேன்னு சொல்லுகிறான். முன்ன நல்லா தானே ஓடிட்டு இருந்த, ஏன் இப்போ இன்றைக்கு இப்படிப்பட்ட தடுமாற்றம் என்று கேட்கிறான். ஏன் தடுமாற்றம் வருகிறது? ரோமர் 6:13 அவன் பேசுகிற போது சொல்லுகிறான், நீ எதற்கு உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாயோ அதுக்கு நீ அடிமையாயிருக்கிற. வாழ்க்கை யாருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாய்? எவைகளுக்கு ஒப்பு கொடுத்திருக்க? நேரத்தை எவைகளுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாய்? அதுக்கு நீ அடிமை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடிமைன்னா என்ன அர்த்தம்? அது உன்னை ஆண்டு கொள்ளுகிறது, உன் நேரத்தை ஆண்டு கொள்ளுகிறது, உன் காரியங்களை ஆண்டு கொள்ளுகிறது. எப்போது நீ என்ன செய்வாய்? அதற்கு அடிமைப்பட்டே இருப்பாய். தேவ பிள்ளையானால் தேவ குடும்பத்தில் இருப்பாயின்னு சொன்னா கொஞ்சம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? வெளியே வரணும். ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டம். 1 கொரிந்தியர் 11:1 பேசுகிற போது பவுல் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, சொல்லுகிறான், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. பாருங்க, சொல்லுகிறான், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும். நீங்க சொல்ல முடியுமா? நீங்க அப்படி சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிப்பாரு. சொல்றான், டெஸ்ட் பண்ணிப்பாரு. சொல்ல முடியுமா? உன் பிள்ளைய பார்த்து, டேய் என்ன மாதிரியே நீயும் என்ன செய்ய, பக்திமானா இரு, என்ன மாதிரியே நீயும் ஜபிக்கிறவனா இரு, என்ன மாதிரியே நீயும் எப்போதும் வேதத்தை தியானிக்கிறவனா இரு, என்ன மாதிரியே தேவனுக்காக சாட்சியாய் வாழுகிறவனா இரு அப்படின்னு உங்க பிள்ளைங்கிட்ட நீங்க சொல்ல முடியுமா? சொல்ற பவுலே, பரீட்சித்து பார், உன்னை டெஸ்ட் பண்ணிப்பார். போய் உன் பிள்ளைகிட்ட சொல்லிப்பார். என்ன சொல்லும்? நீ என்ன அழகா கோயிலுக்கு போறன்னு எனக்கு தெரியாதான்னு சொல்லு. என்ன அழகா ஜெபம் பண்றன்னு எனக்கு தெரியும். உன்ன மாதிரி இருக்காம இருக்கிறதே நல்லதுன்னு சொல்ற பிள்ளைகள் உண்டு. ஏன்னா நம்முடைய வாழ்வின் சாட்சிகள், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், நம்மாலே பவுல் சொல்லுகிறான், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். நம்மால நம்ம பிள்ளைங்கிட்டே போய் சொல்ல முடியாதே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரம் இல்ல, 1 தெசலோனிக்கர் 1:7 சொல்லுகிற போது சொல்லுகிற அந்த வார்த்தையை கவனியுங்கள். நம்ம குடும்பத்திலே மாத்திரம் அல்ல, இங்கே சொல்லுகிற போது சொல்லுகிறான், நீங்கள் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும். நல்லா கவனிங்க, இங்க யாரு? ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிக்கு எப்படி இருக்குதான்? மாதிரியா இருக்குது. அடையாளம் அவங்கள மாதிரி இருக்கணும். யார மாதிரி? நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு விசுவாசி தானே, விசுவாச மக்கள் தானே. நீங்க மற்ற விசுவாசிக்கு மாதிரியா இருக்கிறீங்களா? ஒரு விசுவாசின்னா இத்தனை மணிக்கு சர்வீஸ்னா அத்தனை மணிக்கு வந்துடணும், பாஸ்டர் இதெல்லாம் சொன்னா இதெல்லாம் கேட்கணும், இந்த ஊழியெல்லாம் இருக்குன்னா அந்த ஊழியத்தெல்லாம் செய்யணும். இதெல்லாம் ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிக்கு எப்படி இருக்கணுமோ அந்த பிரதரை போல நானும் தேவனுக்காக ஓடணும், அந்த சிஸ்டரை போல நானும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். அப்படி யாராவது நம்மளை பார்த்து சொல்லுவாங்களா? சொல்லுவாங்கன்னு நீங்களே உங்களுக்கு 100 மார்க் போட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.